அனைவருக்கும் வணக்கம். சகல நோய்களையும் தீர்க்கும் சென்னை மடிப்பாக்கம் சீதளா தேவி. சமஸ்கிருதத்தில் சீதளா என்றால் குளிர்ச்சி என்று பொருள். சீதளா தேவிக்கு பல பெயர்கள் இருக்கின்ற போதும் வட மாநிலங்களில் சீத்தள் என்றும், தென் மாநிலங்களில் மாரி, மகாமாரி, மாரியம்மன், எல்லையம்மன், கருமாரி, சீதளா தேவி, அமிர்தவர்ஷினி என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாள். சீதளா தேவியை பார்வதி அம்மனுடன் ஒப்பிட்டு வழிபடுகின்றனர். இந்த தேவியின் வழிபாட்டை தந்திர சாஸ்திரத்திலும் புராணங்களிலும் விரிவாக விளக்கப்பட்டு உள்ளது. சீதளா தேவி வசந்த ருது என்று அழைக்கப்படும் சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களில் உலகத்தின் ராணியாக விழா எடுத்து கொண்டாடப்படுகிறாள். சீதளா தேவி கருணை உடையவளாகவும், மங்கள ரூபிணியாகவும், தயாநிதியாகவும், அருள் பாலிப்பவளாகவும், தன்னை வேண்டி வழிபாடு நடத்தும் பக்தர்களிடம் இரக்க குணம் உள்ளவளாகவும் விளங்குகிறாள். சீதளா தேவி ஜுரம், காலரா, சரும நோய்கள், இரத்தம் சம்பந்தப்பட்ட சகல நோய்களை உண்டாக்கும் அசுர கூட்டங்களை தன்னுள் அடக்கி வைத்திருப்பதால் அது போன்ற 64 வகையான உஷ்ண மற்றும் குளிர்ச்சியால் வரக்கூடிய நோய்களை அழித்து காக்கின்றாள். சீதளா தேவி அம்மன் கன்னிகா ஸ்வரூபிணியாக திகழ்பவள். அவள் தன் தலையில் முரத்தை மகுடமாக அணிந்து ஒரு கையில் அமிர்தத்தை கொண்டவளாகவும் விளங்குகிறாள். காத்யாயினி என்றும் சீதளா தேவி என்றும் அழைக்கப்படுகின்றாள். காத்யாயினி என்றால் சகல சக்திகளுக்கும் அதிபதியானவள் என்று பொருள். அவள் தனது குளிர்ந்த பார்வையால் மக்களின் நோய்களை போக்குகின்றாள். ஜராசுரன் என்ற அரக்கன் ஒரு சமயம் குழந்தைகள் மீது விஷக்கிருமிகளை பரவவிட்டு அதன் வாயிலாக குழந்தைகளுக்கு அம்மை, வைசூரி, காலரா மற்றும் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களை பரப்பினான். இதை அறிந்த சீதளா தேவி தன் கருணையால் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட அனைத்து வியாதிகளையும் போக்கி உலகை ரட்சித்து அருளினாள். இதன் காரணமாக அவளை தாயென்று போற்றி வழிபடுகின்றனர். ஸ்தல புராணம். சீதளா தேவி ராகவன் குருஜி எனும் சீதளா பட்டாரகருக்கு பிரத்யக்ஷமாகி தனக்கு மடிப்பாக்கத்தில் கோவில் நிர்மாணிக்க உத்தரவு கொடுத்தாள். அதன்படி 2003ஆம் ஆண்டு ஆனி உத்தரத்தன்று மடிப்பாக்கம் குபேரன் நகரில் மகாசக்தி சீதளா தேவி கோவிலை நிர்மாணித்து கும்பாபிஷேகம் செய்தார். அன்று முதல் தினமும் ஹோமம், அபிஷேகம், அர்ச்சனை உள்ளிட்ட பூஜை முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. மடிப்பாக்கம் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தினசரி அம்மனை தரிசித்து நோய்களில் இருந்து விடுபட்டு வருகின்றனர். சீதளா தேவி கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி குளிர்நிலவு பெருவிழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. இவ்விழாவில் காலை வேழமுக பெருமானிடம் அனுமதி பெறும் அனுக்ஞை நடக்கும். அதைத் தொடர்ந்து கலசஸ்தாபனம், பூஜைகள் துவங்கும். பின் குரு பீடத்தில் பாராயணம், சீதளா தேவி மூலமந்திர ஜபம், ஹோமங்கள், மகா பூர்ணாகூதி நடத்தப்படும். அதைத் தொடர்ந்து விசேஷ அபிஷேகங்கள், நண்பகல் மகா தீபாராதனை, குரு தரிசனமும் நடத்தப்படும். மாலை சீதளா தேவிக்கு நிறைமணி சந்தன காப்பு அலங்காரமும் நடத்தப்படும். பின் பக்தி இசை நிகழ்ச்சிகள் தொடரும். இரவு உற்சவமூர்த்தி அலங்கார வைபவ காட்சி, அம்பிகை அருளாட்டமும் நடக்கும். அதன் பின் மங்கள ஆரத்தியுடன் விழா நிறைவு பெறும். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பர். நாமும் இவ்விழாவில் பங்கேற்று அம்மன் அருளை பெறுவோம். நன்றி.